அன்பான உறவுகளே, இன்றைக்கி நான் உங்களுக்கு என்ன காட்ட போகிறேன்னு தெரியுமா? எங்கள் செடியில் பாரு எவ்வளோ பூ பூத்துருக்கு பார்த்தியா? அச்சோ, பார்க்கையில் எவ்வளோ டெக்கரேஷனாக இருக்குது பாருங்கண்ணே. நீங்களும் இது மாதிரி மாடி தோட்டம் பண்ணுங்க. இப்போ நான் அதோட ஒரு முக்கியமான இது காட்ட போகிறேன், பார்க்குறீங்களா? டன் டன். இது என்னன்னு தெரியுதா? வாழைப்பூ வடை. வாழைப்பூ வடை நாங்கள் 4 பூ நேற்று கொண்டு வந்தாப்புல. 3 பூ வந்து எல்லாம் சின்ன பூ, வடைக்கு 3, ஒரு இது சாம்பாருக்கு வச்சுக்கிட்டோம். பாருங்கள், வடை எவ்வளோ அருமையாக எங்கள் மருமக தான் செஞ்சிச்சு. சூப்பராக செஞ்சுருக்குதுல. நானும் செய்வேன், எனக்கும் செய்ய தெரியும். இருந்தாலும் மருமக செய்யட்டும் அப்படின்ட்டு விட்டேன் நான். பாருங்கள், சூப்பராக வெங்காயம் போட்டு, பெருஞ்சீரகம் போட்டு, பெருங்காயத்தூள் போட்டு, எல்லாம் போட்டு செஞ்சுருக்காங்க. நீங்களும் இது மாதிரி வாழைப்பூ வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி வடை செஞ்சு சாப்பிடுங்க. எவ்வளோ அழகாக, எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். எங்கள் வீட்டுக்காரரும் எடுத்து சாப்பிட போகிறாரு. இப்போ தின்னு பாருங்கள், எப்படி இருக்குன்னு பாருங்கள். நல்லா டேஸ்ட் பண்ணி பாரு, டேஸ்ட் பண்ணிட்டு சொல்லு. ஒரு மெல்லில் தெரியாது, நல்லா மெல்லி சாப்பிட்டு பாரு. சாப்பிட்டு பார்த்துட்டு நம்ம உறவுகள் அனைவருக்கும் சொன்னாக்கா அவங்களும் இது மாதிரி வாழைப்பூ வடை செஞ்சு சாப்பிடுவாங்க. வாழைப்பூ வடை கடற்பருப்பு கலந்து மிளகு ஜீரகம் எல்லாம் போட்டு நல்லா வாசமாக நல்லா இருக்குது. மிளகு ஜீரகம்லாம் போடலங்க, பெருஞ்சீரகம் மட்டும் போட்டு, வெங்காயம் அரிஞ்சு போட்டு, மிளகாய் அரிஞ்சு போட்டு செஞ்சுருக்காங்க. பெருங்காயம் போட்டு செம்மையாக இருக்குதா? சூப்பராக இருக்குது. சரி, நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். இது பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள்.